உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சமீபத்திலே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடினோம். அந்த நாளோடு முடிந்து விடவில்லை. நம் ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அந்த நாளை நினைவு கூறும்படி அந்த நாளை கொண்டாடினமே தவிர நம் ஆண்டவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். எனவே உயிரோடு எழுந்த செய்தியை நாம் இன்றைய நாளிலே கூட தியானிக்கலாம் என்று இருக்கின்றோம். ஆவியானவர் துணை கொண்டு கல்லறையை மூடியிருந்த கல் என்ற தலைப்பிலே நாம் 4 தலைப்புகளிலே தியானிக்கலாம். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என கிருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுகபத்திரம் அருளும் என் மீட்பருயிரோ இருக்கையிலே என இருக்கையிலே என கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, நீ ஜெயம் சிறந்தவராய் ஆண்டவரே, சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. உயிரோடு எழுந்து எங்களுக்கு என்னென்னலாம் செய்தீர் என்று சொல்லி தியானிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுவீராக. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது, கல் புரட்டப்பட்டது. கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 3. கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஓய்வு நாள் ஆன பின்பு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவங்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க, கல்லறைக்கு போறாங்க. விடிந்து வருகிற வேளையில அவங்க என்ன செய்யறாங்க, காலையிலேயே போறாங்க சுகந்த வர்க்கமிடும்படி. அந்த யூத முறைமையின்படி அதெல்லாம் பழக்கங்கள் இருந்தது. மரித்த சடலத்துக்கு இந்த கந்த வர்க்கம் எல்லாம் போடு, வாசனை திரவியங்கள்லாம் போடுவாங்க. அதன்படி அவங்க போறாங்க. எவ்வளவு தைரியமா பெண்கள் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம போறாங்க. போகும்போது என்ன பேசிக் கொண்டிருக்காங்களாம், நமக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவார் அப்படின்னு சொல்லி ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டாங்களாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 4. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பாருங்க, அந்த கல் மிகவும் பெரிதா இருந்ததாம். அவங்க ஏறிட்டு பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருக்குதான். யார் தள்ளனா எப்படிலாம் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமா அதை என்ன செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருந்தான், மிகவும் பெரிதான கல்லா இருந்ததாம். அது மட்டும் இல்ல, அந்த கல் எப்படி இருந்ததாம் பாருங்க, வாசிக்க கேட்போம். மத்தேயு 27 வசனம் 64. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கினும் பிந்தின எத்து குடியதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். பாருங்க, இவங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியுது இயேசு சொன்னது. ஆனா சீஷர்களும் மறந்து போய் அவங்க போய் ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் மூடிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உயிரோட எழுந்திருப்பாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் மறந்து போனாங்க. ஆனா பாருங்க, இவங்க சொல்றாங்க, நான் 63ஆம் வசனத்துல, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு பாருங்க, புறஜாதி மக்கள் பாருங்க அதை ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தரோடு உண்டு உறங்கி இருந்த அந்த சீஷர்கள் அதை மறந்து போனார்கள் பாருங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு பிலாத்தினிடத்துல கூடி சொல்றாங்க. அப்போ ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரிலே அவனை களவாய் எடுத்துட்டு போயிட்டு அவர் உயிரோட எழுந்தான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாதபடிக்கு அது அப்படி சொன்னா முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து ரொம்ப கொடிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் சொல்றாங்க பிலாத்துக்கிட்ட. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தான் காவல் சேவகர் உண்டு, நீங்க அவர்கள் கிட்ட சொல்லி நல்லா பத்திரப்படுத்திங்க அப்படின்னு சொல்றாங்க. 65ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு பார்த்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே,
போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். ஆமா, கூடிய மட்டும் நீங்களா பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. காவல் சேவகர் நல்ல பலசாலிகள், அவங்க எல்லாம் நல்ல திறமை மிக்கவங்க. அவங்க எல்லாம் அவங்கள வச்சு நீங்க என்ன செய்யுங்க, கூடுமான வரைக்கும் எவ்வளவு பத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளவு பத்திரப்படுத்திங்கன்னு சொல்லிடுறாரு. அவர்கள் போய் 66 வாசிக்கலாம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்ப அந்த கல் மிகவும் பெரிதான கல்லு, பத்திரப்படுத்தப்பட்ட கல்லு, காவல் பண்ணப்பட்ட கல்லு. எப்படி காவல்? பலசாலிகளான அந்த போர் சேவகர்களால காவல் பண்ணப்பட்டது, யாரும் உள்ள நுழையாதபடி காவல் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்ல, முத்திரையிடப்பட்டது. அப்படி சீல் வச்சுட்டாங்க. அந்த கல்லை யாரும் அசைக்க முடியாதபடி சீல் வச்சுட்டாங்க. இவ்வளவு காவல், இவ்வளவு பெரிய கல்லு அந்த கல்லுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, அப்படி இருக்கும்போது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எப்படி தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் அந்த 28ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. பூமி மிகவும் அதிரத்தக்கதாக வானத்திலிருந்து, இந்த டிவில எல்லாம் இந்த ப்ரோக்ராம் போடும்போது பார்த்தா அப்படியே அழகா அந்த விங்ஸ் நல்லா விரித்து வைத்தவளா, நல்ல ஃபுல் ட்ரெஸ்ஸோட அந்த தேவதூதன் இறங்கி வந்து அப்படியே ஒரு தள்ளுறாரு. அந்த கல் தள்ளப்பட்டிருக்கு. அந்த கல் மேல உட்கார்ந்துருக்கு. அந்த மனிதன் எப்படி இருந்தாராம் பாருங்க. அவருடைய ரூபம் மின்னலை போலவும், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்ததாம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கல்லை புரட்டி தள்ளி தேவதூதன் புரட்டி தள்ளினான். உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்கு முன் இருக்கிற அந்த கல் எவ்வளவு பெருசா இருந்தாலும், சத்துருவானவன் எப்படி காவல் காத்து நம்ம அந்த கல்லை உருட்டி தள்ள முடியாதபடி நம்மை சோர்ந்து போக பண்ணியிருந்தாலும், நமக்காக ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி அந்த கல்லை தள்ளி போடுவார், புரட்டி போட பண்ணுவார். பாருங்க, அவ்வளவு நல்ல உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆண்டவர் கல்லை புரட்டி தள்ளுவார். உங்களுக்கு முன்னாக கல் இருக்குதா? எவ்வளவு பெரிய கல் இருக்குது, அது முடியவே முடியாது. அந்த கல் அப்படிதான் இருக்கும், அடைஞ்சுதான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில இந்த கதவு திறக்கவே இல்லை, பூட்டப்பட்ட கல்லா இருக்குது, பூட்டப்பட்ட கதவா இருக்குன்னு சொல்லி இன்றைய நாளிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பேன்னு சொல்லலாம். கட்டாயம் வானத்திலிருந்து பூமி அதிரத்தக்கதாக வானத்திலிருந்து தூதனை அனுப்புவார். அப்படியே லேசா அப்படியே இருந்தா அவங்க தள்ளி போடும். அப்ப என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். பாருங்க, திடுக்கிட்டு செத்த எப்படிப்பட்டவங்க? நல்ல பலசாலிகள், நல்லா உங்களுக்கு தான் காவல் சேவகர் உண்டேன்னு அவங்க ஜாக்கிரதையா பார்த்து அதை பத்திரப்படுத்தி காவல் காத்து முத்திரை போட்டு அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது, அவங்க திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் விழுந்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்கு எதிராக சத்துருவானவன் கொடிப்பிடித்து அப்படியே நம்மளை பயமுறுத்தி இருந்தாலும் ஆண்டவர் நின்றார் என்றார். அவன் செத்தவனை போல விழுவான். பிரியமானே, அவன் எழுந்திருக்க முடியாது. அவ்வளவுதான், அவனுடைய ஸ்டோரி முடிஞ்சு போச்சு, அவனுடைய கதை முடிந்து போனது. எனவே நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அல்லவா? கல் உருண்டு புரண்டு ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அது எப்படிப்பட்ட கல்லா இருந்தாலும் ஆண்டவர் அதை நம்மாலே நகர்க்க முடியல கல்ல நம்மளே நகர்த்தணும்னு விசுவாசத்தினால அதை நகர்த்தணும்னு விரும்புவார். எப்படின்னா, லாசருடைய கல்லை மூடி இருந்த கல்லை நீங்க அதை கல்லை புரட்டுங்க அப்படின்னு சொல்றார், நகர்த்துங்கன்னு சொல்றார் இல்லையா? அப்ப நம்மளால நகர்த்த முடிய கல்ல விசுவாசத்தினால நம்ம நகர்த்தலாம். நம்மளால முடியாத கல், புரட்டவே முடியாது, பத்திரப்படுத்தப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது, காவல் காக்கப்பட்டது பெரிய கல், அதை ஆண்டவர் நகர்த்தி போடுவார். தூதனை அனுப்புவார், தானே வருவார், தானே அதை நகர்த்தி போடுவார். இந்த அருமையான வேளையிலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக கல்லை புரட்டி தள்ளினவுடன் அடுத்தடுத்து என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு பாடல். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் உருண்டுரண்டோடுது பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சன்னதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாருங்க, அதோ கல்லறை மூடிய பெருங்கல், பெரிய கல்
புரண்டு உருண்டு ஓடுது பார். அங்கு போட்ட முத்திரெல்லாம் காவல் நிற்குமா? காவல்காரங்களாம் நிக்க முடியுமா? அவங்க செத்தவர்கள் போல விழுந்தார்களே தேவ புத்திரர் சந்நிதி முன், அவங்க எல்லாம் ஒரு காவல் ஒண்ணு செய்ய முடியாது. முத்திரெல்லாம் உடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா? அடுத்த குறிப்புக்கு கடந்து போகலாம். அப்படி கல் புரட்டப்பட்டவுடன் இயேசு அந்த கல்லில் அந்த திறப்பின் வழியாக அவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தர் உயிரோடு எழுந்தார். கல் புரட்டப்பட்டது. அடுத்த குறிப்பு, கர்த்தர் உயிரோடு எழுந்தார். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 28:6 முதல்ல. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இவ்வளவு பாத்தீங்களா? அந்த அவங்க எல்லாம் செத்த பிரேதங்களா உழுகுறாங்க, செத்தவர்களை போல உழுகுறாங்க. ஆனா அந்த ஸ்திரீகள் ஆர்வத்தோட போறாங்க, வாஞ்சையோட போறாங்க. என் ஆண்டவருக்கு நாங்கள் சுகந்தம் அர்க்கமிடும்படி போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, 5ஆம் வசனம் வாசிங்களேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்றான். பாருங்க, தூதன் தேற்றம், அந்த ஸ்திரீகளை தேற்றம். அப்ப அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அவங்க அந்த சேவகர்கள்லாம் தாண்டி அவ்வளோ பலத்த காவல் இருக்கும்போது அவங்களெல்லாம் தாண்டி அங்க போறாங்க. போகும்போது அங்க ஆண்டவர் இல்ல. அப்ப இவங்க பயந்து இருக்கும்போது இவங்களை பார்த்து ஆறுதல் பயப்படாதுங்க, நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் சொல்றாங்க. நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்க கல்லறையில ஆனா அவர் இங்கே இல்லை. அவர் உயிர் தெழுந்தார், உயிரோடு எழுந்தார். தான் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அப்ப பாருங்க, இவங்க எல்லாம் பாருங்க, ஜனங்கள்லாம் அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க தெரியுது, அவங்களுக்கு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்துல சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது அந்த எத்தன் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீஷர்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், உயிரோடு எழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லி அவங்க அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. எல்லா 3 சுவிசேஷங்களையும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 4வது யோவான் எழுதினதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். பாருங்க, மார்க்கில் பயப்படுறாங்க. அந்த வலது பக்கமா போய் பாக்குறாங்க, கல்லறையில யாருமே இல்ல. அப்ப வலது பக்கமா வெண்ணுடை தரித்து ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை என்ன பண்றாங்க, இவங்க பாக்குறாங்க, பார்த்து பயப்படுறாங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பாருங்க, இவங்க கல்லறைக்குள்ள பிரவேசித்து எப்படி கல்லு புரட்டப்பட்டுருச்சு இல்லையா? அவங்க எல்லாம் காவல் காத்திருந்தவங்கலாம் தூக்கத்தை கொடுத்திருப்பாரு ஆண்டவர். நல்ல தூக்கம், தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போய் சொல்றாங்க, நாங்க தூங்கி கொண்டிருந்த வேளையில யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் காசெல்லாம் கொடுத்து நீங்க இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு உயிரோட எழுந்தான்னு சொல்லிருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, அவங்க கல்லறைக்குள் பிரவேசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இல்ல, இயேசு இல்ல. அங்க ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அப்ப வெள்ளை அங்கி தரித்தவனை பார்த்து அவங்க சொல்லி பயப்படாதிருங்கள். இங்கேயும் பாருங்க, ஒரு ஆறுதல் தேறுதல் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப உயிரோடு எழுந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நமக்கு ஆறுதல் தேறுதல் கிடைக்கிறது. முதலாவது, உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்காக கல்லை, எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் புரட்டி தள்ள ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னா, உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, ஒரு இதை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு தேர்தலை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன், அவர் இங்கே இல்ல, உயிரோட இருக்கிறார். அவர் மரித்த கடவுள் இல்ல, அவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து தேற்றுறாங்க. அப்புறம் அதே மாதிரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 5 பாருங்க. லூக்கா 24 வசனம் 5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பாத்தீங்களா,
அவங்க உள்ள போறாங்க. அங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 2 தூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க பயப்படுறாங்க. பயந்த உடனே அவங்க என்ன தலை கவிழ்ந்து தரையில வெட்கப்பட்ட நிலையில, ஐயோ என் இயேசு என்னோடு கூட இருந்தாரு, எங்களோடு கூட இருந்தாரு, அவர் காணவில்லைன்னு சொல்லி தலை கவிழ்ந்து இருக்கிற வேளையிலே தலையை நிமிர செய்கிற ஆண்டவர் பாருங்க. அந்த தூதர்கள் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கா. நாம் மரித்தவரிடத்திலே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. அவருடைய கல்லறை மட்டும் தான் திறந்த கல்லறையாயிருக்கிறது. இன்று அநேகர் போய் அதை பார்த்து கொண்டு வருகிறார்கள். சாட்சியாய் அந்த கல்லறை சாட்சி பகிர்கின்றதா இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அதே வார்த்தைகள் தான் 3 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ நானும் அவர் உயிரோடு எழுந்த பின்பு நமக்கு ஆறுதல் செய்கிறவராய், தேறுதல் செய்கிறவர், நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே நாம் எந்த விதத்திலும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை அந்த கந்தவர்க்கம் இடும்படி, வாசனை திரவியம் பூசும்படி போனார்கள் அல்லவா. அது மரித்த கடவுள் என்று சொல்லி மரித்து போன சரீரத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவருக்கு கந்தவர்க்கம் வாசனை திரவியம் அல்ல, அதற்கு பதிலாக ஜப ஆவியை, அவரை போற்றி துதிக்கும் அந்த துதியின் ஆவியை துதிக்கும் போது அது சுகந்த வாசனையாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படும் பிரியமானவர்களே. அப்போது அவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார். என் மகன் என்னை துதிக்கிறாளே, சுகந்த வாசனையாய் நான் அதை முகர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுவார். நீங்களோ நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலிருந்து தேடுகிறது என்ன என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து எப்போதும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கான்னு சொல்லி அவரை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கும் போது சுகந்த வாசனை வீசும்படியாக ஆண்டவர் மகிழ்ந்து நம்மை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி தைரியப்படுத்துவார். ஒரு பாடல் கூட பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. பாருங்க, அந்த பாட்டு ஃபுல்லா நீங்க பாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல். சிஸ்டர் சாரால் நவ்ரோஜி எழுதின பாடல். மரித்தவர் மத்தியில் ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுது என்று சொல்லி தொடர்ந்து அந்த பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் சாட்சி பகரும்படியாக அவரை துதிக்கின்ற மக்களாய், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் துதிக்கின்ற மக்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துவார். 3வது வாசிக்கலாம். அவர் காட்சி தருகின்றவராய் காணப்படுகிறார். கல் புரட்டப்பட்டதனாலே கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் சும்மா இல்ல, அவர் எல்லாருக்கும் காட்சி தருகின்றவராய் காணப்படும். அப்பதானே எல்லாரும் நம்புவாங்க. அதனால காட்சி தருகின்றவராய் காணப்படுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பாருங்க, இந்த 9ஆம் வசனத்தை மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்குவோம். அவர்கள் அவங்க போய் வந்து ஓடுறாங்க, சீஷர்ட்லாம் சொல்றதுக்காக அவங்க போறாங்க. போகும்போது இயேசு எதிர்பட்டு வாழ்கன்னு சொல்றார். வாழ்த்து முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவிடமிருந்து வாழ்த்துதல் செய்தி பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? இந்த பெண்கள் தான். பிரியமானவர்கள், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. உடனே அவங்க கிட்ட வந்து அதே இது வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல மகதலேனா மரியாள் ஓடி போய் பிடிக்கும்போது என்னை தொடாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொள்றாங்கன்னு போடப்பட்டிருக்குது. அப்ப உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் பறைசாற்ற போகும்போது அவர் நம்மை வாழ்த்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுறார். முதலாவது நம்மளை என்ன செய்யறாரு? கல்லறை திறந்தவுடன் அவர் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய காரியம், நம்முடைய பிரச்சனைகள் கல்லை எல்லாம் உருட்டி தள்ளி நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர்களாய் இருக்கிறார். ஒரு
புது வழியை திறக்கின்றவராய் காணப்படுகிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நமக்கு ஆறுதல் தேறுதல் செய்கிறவராய் இருக்கா. மூன்றாவது அவர் காட்சி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மை வாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். பாருங்க, முதல் அந்த பெண்களுக்கும் தரிசனமானார். இவங்க மார்க் எழுதும் போது முதலாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமா. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல அந்த வசனம் பாத்தீங்கன்னா 6:9 முதல் நடுக்கு மத்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பயந்துட்டு அவங்க எல்லாம் ஓடுறாங்க. ஆனா இவ நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடினால் அவர் சீக்கிரமாய் வெளியே கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடினால் ஒருவருக்கும் சொல்லாமற் போனாங்க போட்டிருக்கு. ஆனா வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பெண் மகதலேனா மரியாள், ஏன்னா அங்கேயே இருக்கும்போது அவர் முதலாக அவர் தரிசனமானார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்ப மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். 10 ஏன் அவர் மகதலேனா மரியாள் அங்கே இருந்தான்னு சொல்லும்போது 10ல முதல் பகுதி வாசிக்கலாம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அப்ப அவர் நன்மை பெற்றுக் கொண்டார். எனவே கர்த்தருக்காய் நின்றாள், தைரியமா நின்றாள். அவங்களாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. ஆனா இவ்வளோ தைரியமாய் நின்றபடினாலே இயேசு அவளுக்கு முதலாய் தரிசனமானார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. யோவான்ல கூட அப்படிதான் போடப்பட்டிருக்கு. அவளுக்கு தான் முதல்ல அவ மட்டும் போன மாதிரி அதுல போடப்பட்டிருக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் அப்படி அவங்க எழுதும் போதே மாறி அவங்க என்ன பார்த்தார்களோ, அவர்கள் என்ன கேள்விப்பட்டார்களோ, என்ன நடந்ததோ அதை அப்படியே அவங்க எழுதுறாங்க. அதை பாத்தீங்கன்னா அடுத்தது யாருக்கு தரிசனமானா லூக்கா 24:15-16 வசனங்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, எம்மா ஊர்ல இருந்து எருசலேமுக்கு போறாங்க. ஒரு 8 மைல் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போகும்போது துக்கமா போறாங்க அவங்க. ஐயோ, இயேசு கொண்டு போய் இப்படி வச்சிட்டாங்களா. ஆனா அந்த பெண்கள் போய் அவர் உயிரோட எரிச்சிட்டாரு, அவர் இல்லைன்னு சொல்றாங்கன்னு அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப இயேசு அவர்களோடு இணைந்து போறாரு. ஆனா இயேசுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை பிரியமானவர்களே. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலான எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதப்பட்டதை அவர் சொல்றார். அவர் உங்களோட இருக்கும்போது இதையெல்லாம் சொன்னாரே, நீங்க எல்லாம் அதெல்லாம் விசுவாசிக்கலையா, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்லி கடிந்து கொள்றார். பாருங்க, அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு வழிபோக்கன் போல போறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட பேசிக்கிட்டே போறாங்க. ஊர் வந்துருது. ஊர் வந்தவொடனே அவங்க அதுக்கு பிறகு நடக்குது அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இந்த அருமையான வேளையிலே காட்சி கொடுக்கிறார் அவங்களுக்கு. எப்படின்னு சொல்லும்போது, இரவு நேரம் ஆயிடுது, நீங்க மாலை நேரம் ஆயிடுச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 29-30 வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிடும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அதுக்கு பிறகு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சு, நீங்க எங்களோட வாங்கினோடனே அவர் போய் அங்க தங்குறாரு. தங்கின உடனே அவங்களோட கூட பந்தி இருக்கிறாரு, அவங்களோட கூடவே இருக்கிறாரு, பந்தி இருக்கிறாரு. அப்புறம் அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாரு. அவரு கெஸ்டா தான் போறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, வீட்டு எஜமான மாதிரி அவங்க வீட்டு அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாரு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவர். அப்ப பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. பிரியமானவர்களே, திறக்கப்பட்ட உடனேதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போனார். அப்போ யார் யாருக்கு தரிசனமானார்? பெண்களுக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். எம்மா ஊர் சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யோவான் 20:16 வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள்.
அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அந்த கல்லறையில அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. அப்ப இயேசு எதிர்படுறாரு. அவளை தோட்டக்காரன் நினைச்சு, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டாலும் எனக்கு சொல்லுங்க, அந்த இடத்த நான் போய் எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே உள்ளமெல்லாம் உருகுது. அப்ப என்ன செய்யறாரு, மரியாளேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இவர், ஐயோ என் பெயரை சொல்லி அழைக்கிறவர் யார், இயேசுதான் சொல்லிட்டு ரபூனி அப்படின்னு சொல்றார், போதகரன். அப்போ மகதலேனா மரியாளுக்கு தனிமையாய் அழுது கொண்டிருக்கிற வேளையிலே அவளை ஆற்றி தேற்றும்படியாய், அவளை அரவணைக்கும்படியாய் காட்சி கொடுத்து சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ இயேசு உயிரோட எழுந்த பிறகு என்ன செய்யறார்னா, சமாதானம் தருகிறவராயிருக்கிறார், ஆறுதல் தருகிறவராயிருக்கிறார். தம்மை வெளிப்படுத்தி அவர் தன்னை நான் தான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு 10 சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தோமா இல்ல, யூதாஸ் தான் ஆண்டு கொண்டு இறந்து போயிடுறாரு. அந்த 10 பேருக்கும் பூட்டி இருந்த அறை வீட்டுக்குள் பயந்து கொண்டிருந்த அவர்களுக்கு போய் பயப்படாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சமாதானம் சொல்லி சொல்லுகிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதே 20 அதிகாரம் 26, 27. அந்த நேரத்துல தோமா இல்ல, இவங்க எல்லாம் சொல்றாங்க இயேசு வந்தாரு, அவர் உயிரோட எழுந்தான்னு சொன்ன. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் என் கையை விட்டு அவருடைய விழாவில போடுவேன், என் விரலை நீட்டி அவர் காயங்களை நான் தொட்டு பார்ப்பேன், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தனிப்பட்ட நபருக்காக மீண்டுமாய் அவர் தரிசனமானார். பாருங்க 20, 26, 27 வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க, அந்த தோமாவை பார்த்து சொல்றாரு. இவங்க அறை வீட்டுக்குள்ளதான் பிரவேசிச்சு எல்லாம் சொல்றாங்க. அப்ப தோமா சொன்ன வார்த்தை, தோமா சொல்லும் போது இயேசு அங்க இல்ல, ஆனா அதே வார்த்தை ஆனா இயேசு அறிந்தார். அவன் பேசினதெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். எனவே நீங்க அறை வீட்டுக்குள்ள எது பேசினாலும் ஆண்டவருக்கு மறைவா எதுவுமே செய்ய முடியாது. தோமாவை பார்த்து என்ன சொல்றாரு, நீ நான் வந்த அன்னைக்கு நீ இல்ல என்னை நம்பல, இப்ப பாரு நீ என்ன சொன்ன பாரு, நீ உன் கையை நீட்டி உன் விரலை விட்டு இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாமல் விசுவாசியா. அப்ப சொல்லும் போது மறுபடியும் 7 நாளைக்கு பிறகுதானே அவர் சொல்றாரு, அதே வார்த்தையை சொல்றாரு. அப்படியே திடுக்கிட்டு போறான். ஐயோ நம்ம சொன்னதை அப்படியே சொல்றாரு. எனவே நீங்களும் நானும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மறைவாக எதையுமே செய்ய முடியாது. எதை பேசினாலும் கையை அசைச்சா கூட அவருக்கு தெரியும். எனவே இந்த அருமையான வேளையில ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருப்பி தோமாவுக்குன்னு எல்லாருக்கும் தரிசனமான. அதே 21 அதிகாரம் பாருங்க, முதல் வசனம் 21 முதல் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் போதும் அது போதும் வெளிப்படுத்தினார். 7 பேர் இருக்கிறாங்க. நீங்க வாஸ்து பாருங்க, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதனால அந்த 7 பேர், இவன் தான் பேதுரு தான் முன்னால இருக்கிறான். அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னவன் கடைசியில ஆண்டவர் தன்னை காட்சிப்படுத்தின பிறகு கூட என்ன பண்ணா, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன், நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு சீமோன் பேதுரு, திதிமை எனப்பட்ட தோமாக்குன்னு தனிப்பட்ட முறையில பாருங்க அவர் தரிசனமானார். ஆனா கூட கலிலேயா நாட்டுல கானா ஊரனாகிய நாத்தான் வேலும் செபதேயின் குமாரன் யோவானும் யாக்கோபும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேர், ஆக 7 பேர் குறிப்பிடப்பட்டிருக்குது. மற்றவங்க எல்லாம் போனாங்களான்றதெல்லாம் தெரியல. இதுல 7 பேர் குறிப்பிட அவங்க போறாங்க. அங்கேயும் போய் தரிசனமாகி என்ன சொல்றாரு, எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார், புசிக்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். 5ஆம் வசனத்துல அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, ஒண்ணும் இல்லை அப்படி சொல்ல. இயேசுவை தெரியல அவங்களுக்கு, இயேசுதான் தெரியல. அதற்கு பிறகு நீங்க போய் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். எப்படி முதலாக அவர் அழைத்தாரோ அதே போல வார்த்தைகளை சொல்றாங்க. அவங்க போய் திரளான மீன் அகப்பட்டதனால் அதை இழுக்க கூட முடியல. அதற்கு பிறகு யோவான் அறிந்து கொள்றார் அவர் இயேசுதான். பேதுரு கிட்ட சொல்றாங்க,
அதற்குள்ள பாருங்க, இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கடற்கரை மணலில் கரி நெருப்பை மூட்டி எவ்வளவு கஷ்டம், காத்து அவ்வளவு அடிக்கும், ஆனாலும் கரி நெருப்பை மூட்டி என்ன செய்யறாரு, அப்பம் வைக்கிறாரு. மீன் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் மீனையும் நல்லா வச்சிருக்கிறத அவங்க பாக்குறாங்க. வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் சமையல்காரனை போல, உணவு பங்கிடுற சர்வரை போல அவர் என்ன செய்யறாரு, அந்த கடற்கரை மணலிலே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். 13 இயேசு வந்து அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். யாருமே வந்து அவரை எந்த கேள்வியும் கேட்க துணியவில்லை. தங்களுடைய பின்மாற்றம் திருமாய் வந்து அவர் வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. அதெல்லாம் வேணாம். இப்ப எத்தனை பேருக்கு அவர் காட்சி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராக தினந்தோறும் காட்சி கொடுக்கிறார். எப்படின்னு சொல்றீங்களா? நாம் ஜெபத்துல இருக்கும்போது அவர் காட்சி கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கும் போது நமக்கு முன்பாக அவர் நிற்கிறார். வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். மரித்த கடவுள் அல்ல, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். எனவே அவர் காட்சி தருகின்ற ஆண்டவர். எப்படி சமாதானத்தை தருகின்றார், நமக்கு போஜனம் கொடுக்க, அன்றன்று வேண்டிய காரியங்களை நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு சமாதானம் தருகின்றவராய் இருக்கிறார். நமக்கு ஆறுதலை தருகின்றவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம் பிரச்சனைகள்லாம் உருட்டி தள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு பாடலை கூட பாடுவோம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சமும் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரசரின் முன்னே கண் விழிப்பார் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். இவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. எனவே இன்றைக்கும் நமக்கு காட்சி தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். கடைசியாய் சாட்சி பகர்ந்தனர். வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் தேவதூதன் சொல்றான், நீங்க போய் உடனே போய் சீக்கிரமா போய் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் போய் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ அறிவிக்க ஓடுறாங்க, சாட்சி பகர்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்க, உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிப்பது யாரு? முதலாக இந்த பெண்கள் தான் அறிவிக்கிறாங்க. அதுவும் மகதலேனா மரியாள் போய் முதலாவது போய் அறிவிக்கிறா. யோவான்ல பாத்தீங்கன்னா அப்படியே போய் அவர் அறிவிக்கிறத பாக்குறோம். யோவான் 20:17 நிறைய வசனங்கள் இருக்கு. 18 எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போய் உடனே சொல்றாங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்தாரு, அவர் பாருங்க வந்து அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. மார்க் 16:7 சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 24:8-9 சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி பகருகின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவேதான் ஆண்டவருடைய சமூகத்துல உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து திரிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதையோ சுமந்து திரிகிறோம். என் இயேசு என்னை சுமந்தார், என் இயேசு எனக்காக சிலுவையை சுமந்தார், என் பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரை நான் சுமந்து திரிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை சுமந்து திரிய வேண்டும் என்று சொல்லி மகதலேனா மரியாள் போனது போல, மற்ற சகோதரிகள் போனது போல நீங்களும் நானும் உடனே புறப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சீக்கிரமாய் அவரிடத்திலே போகும்போது கண்டு எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னைக்கு மரித்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் சொல்ல பிரயாசப்படுவோம். 2 கொரிந்தியர் 4:10 பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4:10 ஒரு அழகான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்களாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி மரணத்தை சுமந்து திரிகிறோம் போட்டிருக்கு பாருங்க. எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம்
மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாருங்க, உயிரோடு இருக்கிற நாங்க இயேசுவின் ஜீவன் விளங்கும்படியாய், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விளங்கும்படியாய் நாங்கள் சாட்சிகளாய் சுமந்து திரிகிறோம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் இந்த கல் புரட்டப்பட்டது, பெரிய கல், முத்திரையிடப்பட்ட கல், காவல் பண்ணப்பட்ட கல், பத்திரப்படுத்தப்பட்ட கல் புரட்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா கற்களும் இந்த நாளிலே புரட்டப்படும். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் சமாதானம் தருகிறார், வாழ்க என்று நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஆறுதலும் தேறுதலையும் தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்ம எப்பொழுதும் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவரை சுமப்போமா? ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். பாவம் பெருகுதே பாரும் பரனேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவையும் செய்திடுவேன், ஜீவனுக்கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவா. சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பிறாக. இந்த செய்தி பயனுள்ளதா இருக்க உதவிசராக. ஜீவனுள்ள தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன், என்றென்றைக்கும் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை மறவாதபடி எப்பொழுதும் உண்மை சுமந்து திரிகிறவர்களா, உண்மைக்கு சாட்சிகளாய் சாட்சி பகருகிற காட்சி கொடுத்த என் ஆண்டவர், ஜபத்தின் மூலம் வேத வாசிப்பின் மூலம் எங்களோடு பேசின ஆண்டவரை குறித்து நாங்கள் சாட்சி பகர நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.